கர்த்தர் இந்த 10வது மாதத்திலே நம்முடைய சபைக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மறுபடியும் வாசிக்கலாமா? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறதான வார்த்தை, you will be blessed more than any other people. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினவர் இந்த 10வது மாதத்திலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய், அவர் நல்லவராய், அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். கடந்த நாட்களிலே ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் இருந்திருப்பீர்களானால், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த மாதத்திலே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும், கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும், கர்த்தர் உங்களுக்கு உண்டான யாவற்றையும், உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம், அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக.